நெருங்கிய நண்பர் என்ற காரணத்தினால டாடா குரூப்புக்கு வரைக்கும் கேரண்டி கொடுத்தேன். டாடா குரூப்புக்கு நீங்க கேரண்டி கொடுத்தீங்க? ஆமா, அது தவறு என்பதை இப்பொழுது உணர்கிறேன். நான் 2 தவறுகள் டாடா குரூப்பிலே செய்தேன். ஒன்னு கேரண்டி கொடுத்தது, இன்னொன்னு நான் லைஃப்லயே மத்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். யூபில இன்வெஸ்ட் பண்ணி வித்தேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது, இப்போ 200 கோடி தான் இருந்தது. நான் இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல ஒரு 500 கோடி கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி ஒரு 825 கோடியை டிடிஎஸ்எல்ல பண்ணேன். ஓகே கிருத்திகா, உனக்கு டாடா பத்தி நல்ல ஒப்பீனியன் தானே? டாடா கம்பெனி 0 ஆகும்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? நீ 828 கோடி ரூபாய் உன் வீட்டு பணத்தை போட்ட, அது காணாம போயிடும் சொன்னா ஒத்துப்பியா? நான் செய்த முட்டாள்தனம் அதை செய்தேன். 825 கோடியை கொண்டு போய் டிடிஎஸ்எல்ல போட்டேன். டாடா என் நண்பர் என்ற காரணத்திற்காக அந்த ஷேரை நான் 3000 கோடிக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் வந்தது. அந்த வாய்ப்புகளையும் தவற விட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இதான் 0 ஆச்சு. அப்புறம் பொதிக்க வேண்டியதுதான். பூரிலே நான் காதுக்காக காத்திருந்தேன். அப்பொழுது டாட்டாவும் காத்திருந்தார். அவருடைய காது வருவதற்கு நேரமானது. நான் ஏதேனும் என்னுடன் தண்ணீராவது குடிக்கலாமே என்று சொல்லி ஒரு பெரிய வாட்டரை குடிக்க வைத்தேன். அதுக்கப்புறமாக லண்டனிலே பார்த்தோம். ஒவ்வொரு நாட்டிலும் பார்த்துக் கொள்வோம். ஒரு முறை லுப்தான்சாவிலே பக்கத்தில் முதல் வகுப்பிலே உட்கார்ந்து கொண்டு போகும் சந்தர்ப்பம் கிடைத்தது. 1 மணி நேரம் பேசினோம், நண்பர்களானோம். அப்புறம் அவருடைய கம்பெனில இருக்க எல்லா சிஇஓவையும் கூப்பிட்டு போர்ட் ரூம்ல ஒரு மீட்டிங் வச்சு என்னை பேச வைத்தார். அப்பொழுது என்னை இந்த மாதிரி டிஃபரெண்டா திங்க் பண்ணக்கூடிய பர்சன் நமக்கு இருக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டேன். அவருடைய நட்பு வளர்ந்தது. அது ஒரு இனிமையான நட்பு. என்னுடைய வாழ்க்கையில் இப்போது 67 வயசாகுது. இந்த 67 வயசுல என்னுடைய குறிக்கோளே இனிமையான சம்பவங்களை எல்லாம் நான் சந்திக்க வேண்டும், அதை நினைத்து காலம் செல்ல வேண்டும் என்பது. வெற்றியோட அனுபவத்தை அணை போடாம சொல்லிய ஒரு மாமனிதர், எந்த ஒரு முதலாளிக்கும் இல்லாத சிறந்த குணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு ஆன்மா, என்னை நீ வெட்கப்பட வைக்கிறாய், இப்படியெல்லாம் பாராட்டுகிறார்களே என்று நான் வெட்கப்படுகிறேன். நன்றாக பாராட்டுகிறார்கள், நான் நன்றியுடையவனாக இருப்பேன். நீங்க இவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும், அதாவது இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும், இவர் தூய தமிழ்ல பேசுவது அருமையாக உள்ளது. தமிழ் படிக்கவில்லை, தமிழின் மேல் காதல், தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை. என்னுடைய அருமை நண்பர் வைரமுத்து இருக்கிறாரு, தமிழ் பேச வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அவரை தொலைபேசியிலே கூப்பிடுவேன். நான் தவறாக தமிழ் பேசினாலும் இந்த வைரமுத்து சங்க காலத்தை, சங்க இலக்கியங்களை படித்த கவிஞர். அவர் மக்களுக்கு புரியும்படி எழுதுவார். அவரை மாதிரி ஒரு கவிதை எழுதக்கூடிய காலத்திலே நான் பிறந்தேன், இருந்தேன் என்பதே எனக்கு ஒரு சந்தோஷம். நான் வைரமுத்துவை புகழவில்லை, அவர் எழுதுகின்ற கவிதைகளை புகழ்கிறேன், சங்க இலக்கியத்தை புகழ்கிறேன். ரஜினிகாந்தினுடைய சில பாட்டு, தண்ணீரையும் நீ கையிலே பிடிக்கலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுமையாக இருந்தார் அப்படின்ற பாட்டு. இன்னொரு பாட்டு, கூடை மேல போறவளேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல நீ செத்ததுக்கெல்லாம் கூட வாசனை கொடுக்குற, போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்றேன். நிறைய பேர் போகாத ஊருக்கு பொய்யான வழி கேட்டு வாழ்க்கையை இருந்து விடுகிறார்கள். நாங்க ரொம்ப பழைய பாட்டுலாம் எதிர்பார்த்தோம், ஆனா நீங்க கூட மேல கூட வச்சுலாம் சொல்லுவீங்கிறது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன பாட்டு கச்சேரியா நடத்துறோம்? அது இளையராஜா கச்சேரிக்கு போனா அவர் என்னுடைய இனிய நண்பர். பழைய பாட்டுலாம் சொன்னா, அம்மா கிட்ட காசை கொடுத்துட்டு சின்ன கண்ணுன்னு ஒரு பாட்டு. நான் 5 வயசு இருக்கும், எங்க அப்பா பேரு சின்ன கண்ணுன்றதுனால அந்த பாட்டை கேட்பேன். ஓகே, ஸோ பாட்டுல எல்லாம் எனக்கு ஒரு எல்லா பாட்டையும் நான் கேட்பேன்.